இன்னைக்கு விஜயை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் விஜய்க்கு இப்போ எப்படி வந்தது ஆசை? வரவெல்லாம் என்ன திமுக செய்யாததா அதிமுக செய்யாததா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம், இந்த நாட்டில் பாலாறு ஓடும் தேனாறு ஓடன்னு சொல்லிட்டு எவனா வர்றான்? தமிழ்நாடு பகுத்தறிவு சிந்தனை தான். அதிமுக திமுக ரெண்டு தான். ரெண்டு கட்சியை தாண்டி வேற யார் வந்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன ஊழல்? தனி 19 நிர்வாகமே சரியில்லை. காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஒரு குற்றவாளி போய் ஒரு பெண்களை வன்கொடுமை செய்யறாங்க. யார் அந்த சார் அப்படின்றதுக்கான கேள்விகளுக்கான பதில் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு இங்க சரியாக இருக்கு? எல்லாத்துக்குமே அரசு தான் காரணம்னு சொன்னால், அரசாங்கம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரையும் பாதுகாத்துக்கிட்டு டார்ச் லைட் ஆட்டி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கிற திமுக இன்னைக்கு சொன்ன வார்த்தை. டேக் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் சொற்பொழிவாளர் திரு தனசேகரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சூழ்நிலை மிக வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. விஜய் அவர்களும் கட்சியை துவங்கியிருக்கிறார். அவருடைய கட்சி பணிகளும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க, மக்கள் எழுச்சி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. விஜய் அவர்களுடைய கட்சி துவக்கம் திமுகவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த விதமான தாக்கமும் கிடையாதுமா, எந்த தாக்கமும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஆந்திராவில் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம்னு சொல்லி ஒன்று கட்சி ஆரம்பித்தார் 2004 அப்போன்னு நினைக்கிறேன். 2004க்கு அப்புறமா அவர் இன்றைக்கி என்ன ஆனார்னு தெரில, அந்த கட்சி என்ன ஆச்சுன்னே தெரில. ஒரு பிரம்மாண்ட தாக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி தெரியும். அரசியல் களம் வேறு, சினிமா துறை வேறுங்கிறத பகுத்து பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடு உயர்ந்த இடத்துல இருக்குது. சினிமாவையும் தமிழ் அரசியலையும் ஒன்னா எடுத்துட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல மாற்றம் வேணும், எங்களுக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வேறொரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க. அப்படியெல்லாம் மாற்றம் என்ன யார் எதிர்பார்க்கறான்னு நீங்க சொல்றீங்க? யார் எதிர்பார்க்கறாங்க? மக்கள், எந்த மக்களும் எதிர்பார்க்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. இங்க தமிழ்நாடு பகுத்தறிவு சிந்தனை தான். அதிமுக திமுக ரெண்டு தான். ரெண்டு கட்சியை தாண்டி வேற யார் வந்தாலும் அவங்களோட ஐக்கியமாகி தான் வர முடியுமே தவிர தனியாக யாரும் ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி 67க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. 67க்கு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே போன காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் வர முடியல. அப்படி தான் இன்னைக்கு யார் தோல்லையாவது ஏறி சவாரி பண்ணலாமே தவிர தனிப்பட்ட முறையில் அடுத்த ஆளுங்க பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவ்வளோ மோசமான ஆளுங்க கிடையாது. மக்கள் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டா அதை வச்சு ஆஹா பெருசாகிடுச்சு, அவர் தான் அரசியலுடைய மாற்று அப்படின்னு. என்ன மாற்று? என்ன இங்கே இல்லை, என்ன இல்லைன்னு என்ன நினைக்கிறாங்கன்னு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. என்ன சட்டம் ஒழுங்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பாதுகாப்பு? நிறைய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன ஊழல்? தனி 19 நிர்வாகமே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. வாய்க்கு வந்தபடி ஒரு எதிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியம் வேணுன்றதுனால 19 சொல்ற சமாச்சாரம் தானே தவிர ஊழல் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை? நைட்டில் ஐடி தொழிலுக்கு போயிட்டு ஐடி கம்பெனிக்கு போயிட்டு 1:30 மணி 2 மணி ராத்திரியில் அவங்க பாட்டுன்னு காரில் ஏறி பயணம் பண்ணி அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. வெளி மாநிலத்து பெண்கள்லாம் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஒரு குற்றவாளி போய் ஒரு பெண்களை வன்கொடுமை செய்யறாங்க. யார் அந்த சார் அப்படின்றதுக்கான கேள்விகளுக்கான பதில் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. அதுதான் என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு இங்க சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதியவர்கள், வயசானவங்க யாராவது வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, அதை வச்சு சமீப காலமா நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு நிர்வாக சீர்கேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை. என்ன சீர்கேடு? நீங்க மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்க. இந்தியாவில் 38 மாநிலத்தில் 37 மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு கூட நேற்று பீகார்ல ஒரு பந்து நடத்துறேன்னு சொல்லி போயிட்டு உள்ள பூந்து கடைங்களை திறந்து சூறையாடி துணி கடைங்களெல்லாம் அள்ளிக்கிட்டு போறாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாமா நடக்குது இங்க? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாய் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அதை காரணம் காட்டி இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு நாடு சுபிட்ச எங்கேயும் முன்னேற்ற பாதையில் அப்படியே அசூர வேகத்தில் போயிட்டு இருக்குதுமா தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள்லாம் இல்லை, மற்ற நாடுகள் வெளிநாடுகளுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு போயிட்டு இருக்கோம்.
அந்த அளவுக்கு வந்து கவனத்தை செலுத்தி எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொழில்துறையை வந்து டெவலப் பண்றதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. வெளிநாடு கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்மளால ஒரு தெருநாய் பிரச்சனையை கூட வந்து சுமூகமா முடிக்க முடியல அப்படின்னு. என்ன முடிக்க முடியல தெருநாய் பிரச்சனை? என்ன நீங்க சொல்லுங்க, தெருநாய் பிரச்சனைக்கு என்ன முடிய முடியல? தெருநாய் பிரச்சனைக்கு கூட ஊழல் நடக்குது இல்லையா? என்ன ஊழல்? சும்மா 19 சொல்லக்கூடாது, நீங்க குறிப்பிட்டு இந்த ஊழல்னு சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஊழல் என்ன இருக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா, அமைச்சர் துரைமுருகனுக்கு பிடிவாரண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்கு? வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு. யார்? துரைமுருகன் மேல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பிடிவாரண்ட் பாருமா, இன்னைக்கு மத்தியில் ஆண்டுட்டு இருக்க பாஜகவுக்கு தமிழ்நாடை பார்த்த உடனே அவங்களுக்கு எரியுது. ஏதாவது இந்த தேர்தல் நடக்கிற 2026க்குள்ளர எதையாவது ஒன்றை சொல்லி பழி சுமத்தி அவங்கள கொண்டாந்து அதை பூதாகாரமாக ஆக்கி, எப்படி வந்து 2G ஸ்பெக்ட்ரமில் வந்து ஆரம்பித்தாங்களோ அதே டெக்னிக்கை தான் இன்றைக்கி கையாண்டுட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு இன்னைக்கு வரைக்கும் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? ஏதாவது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காரமாக அமலாக்கத்துறை வச்சு கேஸ் போட்டு அவங்கள உள்ளே வச்சுருந்து எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா? இன்றைக்கி ஈடியை கையில் வச்சுட்டு இருக்கிற மத்திய அரசாங்கம் உடனே கூப்பிட்டுட்டு போய் யாரையாவது அதை வந்து அவங்க செக் பண்ணுறாங்க, போகிறாங்க, ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஆதாரத்தை கொண்டாட முடியுதா? இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பெரியசாமி அவர் வீட்டில், அவர் ஆஃபீஸில், அவர் சம்மந்தப்பட்ட மகன் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே வந்து ரெய்டு போனாங்க. என்ன அவங்களால எடுக்க முடிஞ்சது? சும்மா ஜனங்க மத்தியில் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக கெட்டப்பேரை உருவாக்கணுன்ற ஒரே மோட்டிவ் தான் அவங்களுக்கு தவிர வேறு உண்மையான நேர்மையான அரசியல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எதையாவது ஒன்று சொல்லணும், அதை வந்து பெருசுப்படுத்தணும். இன்றைக்கி விஜய் பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் விஜய்க்கு இப்போ எப்படி வந்தது ஆசை? வரவெல்லாம் என்ன திமுக செய்யாததா, அதிமுக செய்யாததா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம், இந்த நாட்டில் பாலாறு ஓடும் தேனாறு ஓடன்னு சொல்லிட்டு எவனா வர்றான். வந்தவன் மொத்த பேர் என்ன சொல்கிறான்? திமுக ஒழிப்பேன் அப்படின்றான். ஒரே ஒத்த வரியில் ஒரு வார்த்தையில் சொல்கிறான். 1949 கட்சி ஆரம்பித்து 67க்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக, 75 ஆண்டு காலம் இன்றைக்கி வந்து பயணப்பட்டிருக்க ஒரு திமுக. இதை வந்து நீ அழிக்கிற நீ வந்து சொல்கிறனாக்கா, அப்படி சொன்னவனுக்கெல்லாம் அவன் அழிஞ்சு போய் அவனுக்கு சமாதி எழுப்பி இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய பிறந்த நாள் நினைவு நாள் வந்தால் மலர் வளையம் வைத்து கொண்டு இருக்கிற ஒரு இயக்கம் திமுக. இன்னைக்கு வந்து 19 வந்து நான் திமுக அழிப்பேன். எதுக்கு அழிக்கணும்? என்ன செய்யல ஒண்ணு இல்ல. நீங்க சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இவ்வளவு நேரம் பேசுனதுக்கான அமைதி அதுக்கான காரணம் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. திமுக ஆட்சியில சமூக நீதி இருக்கா? ஆமா இருக்கு. எங்க இருக்கு? பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சமூக நீதின்றதுக்கு என்னமா நீங்க காரணம் சொல்லுமா? சமூக நீதினா அனைவரும் சமம், எல்லாருக்கும் ஈக்குவல் சொல்றீங்க. அடித்தட்டுல இருக்கிறவங்க மேல கொண்டாடணும், எல்லாரும் கீழே இருக்கிறவங்க மேல வரணும். ஆணவ கொலைகள் நடக்குது. அப்ப எப்படி? ஏன் இவ்வளவு ஆணவ கொலைகள்? எதுக்கு ஆணவ கொலை? அதுதான் சொல்ல வரேன். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எவ்வளவு ஆணவ கொலைகள். அதற்கு உண்மையாலுமே பட்டியலின மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க? வேங்க வயல் இஷ்யூ ஆகட்டும், இல்ல மேல்பாதி கிராமம் ஆகட்டும், நாங்குநேரி சம்பவம் ஆகட்டும், இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இன்னமும் பட்டியலின மக்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க? தமிழகத்துல அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்கா? சமூக நீதி இருக்கா? சமூக நீதி இருக்கிறதுனால தான்மா பட்டியலின மக்களில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாகவும் ஹைகோர்ட்டு வக்கீலாகவும் இன்றைக்கி இன்ஜினியரு பொருளாதாரத்துறையில் மேலோங்கி வர அளவுக்கு அவங்கள வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்குதுன்னா திமுகவினுடைய உழைப்பு தான்மா காரணம். திமுகவினுடைய உழைப்பு தான் காரணம். எடுத்து பாருங்கள், இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி, பெரிய உயர்கல்வியில் இருக்கிற பேராசிரியர்கள், ஹைகோர்ட்டு வக்கீல்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், இந்த விஞ்ஞானத்துறையில் எவ்வளோ பேர் பட்டியலின மக்கள் வந்திருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னைக்கு பொதுவாக எவனோ இப்ப சமூக நீதி இருக்கா? திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 5 வருஷத்துல உங்க சமூக நீதி எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. நாங்க எல்லாரும் மேலோங்கி எல்லாரையும் சரிசமமா தான் பாவிச்சிட்டு இருக்கோம். எல்லாம் மேலதான் வந்துட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரியான அக்கப்போர் அநியாயம்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. நீங்க பீகாரோ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி குடிச்சா அவனை போட்டு அடிச்சு கொள்றானுங்க, பொது வெளியில தூக்கில் தொங்க விடுறானுங்க, அந்த பையனுங்களை போட்டு சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அடிச்சு கொள்றாங்க. அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் இங்க இல்ல. ஏன் இங்க நடக்கல? ஏன் அஜித்குமார் தெரியலையா? கிட்டத்தட்ட திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு தெரியுமா?
அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். லாக்அப் அதாவது யாருமே வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நாங்கள் இல்லை. அந்த லாக்அப் கொலை சொல்கிறீங்க நீங்கள், அதுக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாஜகக்காரன் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து நிற்கிறான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து லாக்அப் படுகொலைன்னு. நாங்கள் அதை எங்கள் பார்வையில் வேணுமென்ட்டே நீங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணும்னு நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது சார்? எப்படி சார் ஒரு ஆட்சி வேணும்ட்டே செய்யறாங்க அப்படின்னா காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? காவல்துறை தமிழ்நாடு அரசுனுடைய முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆமா, எல்லாரும் அவங்கவுங்க தான் தோன்றித்தனமாக தான் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. தான் தோன்றித்தனமாலாம் சொல்லவே முடியாது. எல்லாம் சரியான பாதையில சரியான விதையில போயிட்டு இருக்குது. அந்த தவறு நடந்தது கூட அஜித்குமாரோட சம்பவத்துல வந்துட்டு முடிஞ்ச பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொன்னதால எல்லாம் முடிஞ்சு போச்சா? வேற என்ன பண்ண முடியுமா? அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த குடும்பத்துக்கு அவர் தம்பிக்கு வந்து அரசாங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், அவருக்கான இழப்பீடு கொடுத்துருக்கோம். யாரோ ஒருத்தர் ஏதோ அதிகாரம் கையில இருக்குது, தெரிஞ்ச போலீஸ்கார் கையில இருக்காரு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்படி ஒண்ணும் சொல்லலையே யாரும் அப்படி சொல்லல. அதிகாரம் கையில இருக்குதுன்றதுக்காக அப்படி செய்யல. அம்மா கையில அதிகாரம் இருந்தது, யாருக்கோ போன் போட்டிருக்காங்க, செக்ரட்டரியேட்ல இருந்து ஆர்டர் போயிருக்கு, தனிப்படை அமைச்சு அவரை கொண்டுட்டு போய் லாக்அப் டெத் பண்ணிருக்காங்கல்ல. அதுதான் சொல்ல வரேன். அது கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அதுல சம்பந்தப்பட்டு இருக்காருன்னு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த லேடி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதுக்கான காரணத்தை சொல்ல முடிஞ்சதா யாராவது? அவருடைய மரணத்துக்கு அவர் மேலே வழக்கு தொடுக்கிறதுக்கு காவல்துறையில் போய் அவர் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியோ அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டது என்ன பதிவு காமிச்சிருக்காங்களா? எதுவுமே இல்லையே. வாய் வழியில் ஏதோ சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது, நமக்கு அதிகார பலம் இருக்குதுன்னு ஏதோ பண்ணியிருக்காங்க, நடந்துருக்குது. அதுக்கும் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தான் எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவருடைய தம்பிக்கு வேலை வாய்ப்பும் அந்த குடும்பத்துக்கு வந்து நிதி உதவி செய்திருக்கிறார் மனிதாபிமான அடிப்படையில். அந்த அளவுக்கு தான் செய்கிறோமே தவிர அவங்களெல்லாம் அப்படியே விட்டு இல்லையே. எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு அதுதான் சொல்ல வரேனே, உயிர் திரும்பி வருமா சார்? நீங்க வராது. அப்ப நிர்வாக சீர்கேடு அது எப்படி எங்கேயோ ஒரு சம்பவத்தை வச்சு நிர்வாக சீர்கேடு எத்தனை சம்பவம் நடந்திருக்குன்னு பாருங்களேன். அதான் நான் சொல்றேமா, எத்தனை ஏதோ ஒரு இடத்துல சம்பவம் நடக்குது, 2 இடத்துல நடக்குதுன்னா 19 ரூபா எல்லாத்துக்குமே அரசு தான் வந்து காரணம்னு சொன்னா, அரசாங்கம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரையும் பாதுகாத்துக்கிட்டு டார்ச் லைட் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கள பார்த்தா ஒரு பயம் வந்து இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது இருக்கும். இப்ப அந்த மாதிரியான இருக்கா? நீங்க சொன்னீங்களா வீட்டுக்கு வீட்டு நல்லா பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்காரங்களை வந்துட்டு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. சோ போலீஸ்காரங்க தமிழ்நாட்டை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கா? ஆமாமா, இப்போ அப்படிதான்மா இருக்கு. அப்போ அப்படி தான் இருக்கு. குறை சொல்கிறோம் 1000 பேர் சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் ஜெயலலிதாவை வச்சு சொன்னதுனால இப்போ நான் சொல்கிறேன். ஜெயலலிதா ஆட்சியில் தான் நள்ளிரவில் தலைவரை கைது பண்ணாங்க. கைது பண்ண வேண்டிய நோக்கம் அப்போ போலீஸ் அதிகாரம் அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? இப்போ பண்ணாங்கல்ல அதிகாரம் கையில். அந்த அளவுக்கு அந்த மாதிரியான எதனா துஷ்பிரயோகம் இப்போ நடந்துட்டு இருக்கா இன்னைக்கு நாட்டில்? அஜித்குமார் டெத்தே போதுமே அதுதான் சொல்றேன் நான். ஒரு சம்பவம் நடந்தது, சிஎம்ஆ இருந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி யாருன்னே தெரியல, போன் பண்ணோடனே தனிப்படை அமைச்சு தூக்கிட்டு போய் அடிக்கிற அளவுக்கு இருக்குல்ல. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அது எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக சம்பந்தப்பட்ட ஆள் இருக்காங்க, மத்தியில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ரேடர்ல இருக்கிற ஒரு ஆபீசர் இருக்காங்கன்னு தகவல் சொல்றாங்க. அது விசாரணையில் வரும்போது தான் தெரிய போகுது. இப்போ நாம் வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மனிதாபிமான அடிப்படையில் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்தார் இல்லையா எங்கள் தலைவர் முதல்வர் செய்தார்ல, அப்படியே விட்டோம். அதனால் மற்ற மாநிலத்திலெல்லாம் நீங்கள் ஒப்பிடும் போது தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது. சொல்கிறவன் வந்து தேர்தல் நெருங்க ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிச்சி சொல்லணும், துஷ்பிரயோகம் பண்ணணும், இவங்களுடைய மக்கள் மத்தியில் இவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்கு தான் அவங்களுடைய நோக்கம். இன்னைக்கு ஆட்சி சொல்லப்பட்ட வாக்குறுதிகள்லாம் நிறைவேறி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. அடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறாம இருக்கு, அதை பத்தி பேசுவோம். எங்க எது நிறைவேறலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆட்சிக்கு வந்தனமே நாங்க வந்து பெட்ரோல் டீசல் விலையில ஒரு 100 ரூபா குறைப்போம். ஆமா, குறைச்சோம். நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுவோம்னு சொன்னோம். ஆமா, ரத்து பண்றதுக்கு. மின் கட்டண உயர்வை பத்தி எதுவுமே சொல்ல. மின் கட்டண உயர்வு வந்து எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கு பாருங்க. மின் கட்டண உயர்வு தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமே இல்லைம்மா. உதய மின் திட்டத்தில் வந்து ஓபிஎஸ் ஜெயலலிதா இருக்கும்போது கூட ஓபிஎஸ் சொன்னாங்க உதய மின் திட்டத்தில் நாங்கள் கையெழுத்து போட மாட்டேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் 75 நாளில் இடைப்பட்ட காலத்தில் உடம்பு சரியில்லாதப்போ ஓபிஎஸ் அதனுடைய முதல்வராக பதவி ஏற்றப்போ அவர் போட்ட கையெழுத்து தான் உதய மின் திட்டம் ஒன்றும், ரேஷன் கடைக்கு எல்லாம் இது பண்ணான்னு ஒன்று கையெழுத்து, 3வது கையெழுத்து வெளி மாநிலத்தில் இருந்த நபர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பில் சேரலான்னு ஒரு சரத்தை மொழி தெரியலனாலும் பரவாயில்லன்னு சேர்த்தவர் ஓபிஎஸ்.
அதிமுக பேரில் நடந்த சம்பவம் தான் அதுதான் இன்னைக்கு தவிர, இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஏற்றலை. அந்த உதய மின் திட்டத்தினுடைய பாதிப்பு, அன்னைக்கு கையெழுத்து போட்டதனுடைய பாதிப்பு தான் இன்னைக்கு மின்சாரத்துறையினுடைய உயர்வுக்கு காரணம். அது கூட மத்திய அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான், இதை நீ கடைபிடிக்கலன்னா நம்ம உனக்கு தர வேண்டிய மானியம் எதுவுமே கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது முடியாத பட்சத்தில் தான் இந்த நிலைமை வந்ததை தவிர, நாங்கள் அதெல்லாம் செய்யாமலாம் இல்லை. ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க நிதி கொடுக்கலன்னா கூட தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறைக்கு நிதி கொடுக்கல. 2512 கோடி ரூபாய் கொடுக்க முடியாதுன்ட்டான். இங்கே இருக்கிற நிதியை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். 2ஆம் கட்ட மெட்ரோ ரயிலுக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இந்த நிதி வருவாயிலிருந்து அந்த திட்டங்கள் நிறைவேறி இருக்கு. இன்னும் இந்த ஆட்சி முடிஞ்ச உடனே நீங்க பாருங்க, இந்த 2026 நிதி சுமையும் ஏறி இருக்கு. இவ்வளவு நிதி சுமை ஏறி இருக்குது, இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது இலவசங்களை மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அது சொல்லப்பட்ட. ஏமா இப்ப நீங்களே மாத்தி கேட்க மாட்டீங்களா? இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேறல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை நாங்க தொடங்கி வைப்போம் நாங்க சொல்லி இருக்கோம். மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னோம். இப்போ அதை கொடுத்துட்டு இருக்கோம். நிதி சுமைகள் இருந்தாலும் பரவாயில்ல, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கிற திமுக இன்னைக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கு. எங்களுக்கு எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் மக்களை நல்லா வச்சிருப்போம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோம், நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அதில் நிதி சுமையாக இருக்குது, ஏன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்றது? இதுக்கு எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.